அங்கீகாரம் உண்டு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காளியம்மாள் போனாலும் கல்யாணம் சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையா, அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் அதேமாதிரி நாகப்பட்டினம் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். காளியம்மாள் சேர்றது லேட்டானது காரணம் எல்லாருக்குமே ஒரு லாப நஷ்ட கணக்கு இருக்கும்ல. நான் வரணும்னா எனக்கு என்ன லாபம், அதிமுக நான் வரேன்னா. காளியம்மாளுக்கு கட்சிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அப்புறம் அவரு என்ன சொல்லிட்டாரு, ஏமா கொள்கை பிடிப்போட இருந்தா இங்க இருந்தா இருங்க, இல்ல பிடிக்கலன்னா கிளம்பிடுங்க, கட்சியில இருந்துகிட்டு ரெண்டு கட்டானா இருக்காதீங்கன்ட்டா. டாக்டர் சிவசங்கர் யாரோ ஒரு கொள்கை வெளியில இருந்தாரு, நான் கூட பேசினேன் அவர்கிட்ட. அவரு அண்ணன் தானே, என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன், நான் அமிச்சிட்டாங்க, ஆனாலும் அண்ணன் தானே. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்க தான் முதல் முறையாக காளியம்மாள் அவர்கள் அதிமுக இணைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தீங்க சார். நம்பி ஏமாந்து போனேன், அப்புறம் அவங்க போய் திடீர்னு நினைச்சிட்டாங்க. கண்டிப்பா சார். இவ்வளவு நாள் கால தாமதம் என்ன? இப்போ அதாவது தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை கொண்டவர்கள் இப்போ அதிமுக அப்படின்னு ஒரு திராவிட சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்க காரணம் என்னவா இருக்கும்? இவர்களுடைய பாதை வெற்றி பாதை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ் தேசியம் என்கிற பல்கலைக்கழகம் ரெடி பண்ணி திராவிட சித்தாந்தத்துக்கு அமுச்சு விடுவாங்க. அங்க போய் அவர்கள் வெற்றிகரமாக இருப்பார்கள். கல்யாண சுந்தரம், ராஜீவ்காந்தி, காளியம்மாள், இன்னும் சில தம்பிகள் முரண்டு பிடிச்சிட்டு உக்காந்து இருக்காங்க. நான் அந்த தம்பிகள்கிட்ட சொல்றது, உங்க அண்ணன்ட்ட சொல்லி கூட்டணி எதுக்காக போக சொல்லுங்க. இதை பாருங்க, ஒன்றும் இல்லை விஜய், ஒன்றுமே இல்லை, 0.5% இல்லை. அந்த அம்மா அண்ணா ஆட்டம், ஐயோ யோ யோ எப்பா, இன்னைக்கு அது எப்படி உட்காந்துக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நீங்க போய் ஒரு 20-30 சீட்டுன்னா தமிழ் தேசியத்துக்கு வலு கிடைக்கும். வருஷம் பூரா வென்றால் களம் பயிற்சி, தோற்றால் முயற்சினா முயற்சியாகவே தான் இருக்கணும். இன்னொன்று ஆளுங்க தங்க மாட்டாங்க, கொஞ்சம் பேர் வெளியில போவாங்க. காளியம்மாளுக்கு கட்சிக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்தது. அந்த டைம்ல இவங்க நினச்சிக்கிட்டாங்க விஜய் பெரிய தலைவர், தாவேகளை போனால் வேற லெவல் ஆயிடலான்னு. ஸ்ரீநாத்னு சொல்லிட்டு விஜயுடைய நண்பர், காளியம்மாளுக்கும் நண்பர், அவர் பேசி எல்லாமே ஒரு சமுதாயம் கூப்பிட்டு போய் ஒரு சிட்டிங் உட்கார வச்சாரு. ஜான்கிட்ட கூப்பிட்டு விஜய் சொன்னார், நல்லா பெரிய தலைவியா இருக்காங்க, நம்ம கட்சியிலே யாருக்குமே இல்லாத அறிவு இவங்களுக்கு இருக்கு, இவங்களை கட்சியில சேர்க்கறதுக்கான வழியை பாருங்க அப்படின்ட்டு சொன்னாப்புல. ஜான் அதானே பண்ணிடுறேன் சார்ன்னு சொல்லிட்டு சீமானுக்கு போன போட்டு சொல்லிட்டாப்புல, அண்ணா இந்த மாதிரி வந்துக்கிறாங்கன்னு. அதில் அவருக்கும் சங்கடம், காளியம்மாளுக்கும் சங்கடம். அப்புறம் அவரு என்ன சொல்லிட்டாரு, ஏமா ஒன்று கொள்கை பிடிப்போட இருந்தா இங்கே இருந்தா இருங்க, இல்லை பிடிக்கலன்னா கிளம்பிடுங்க, கட்சியில் இருந்துக்கிட்டு ரெண்டு கட்டானா இருக்காதீங்கன்ட்டான். அதுக்கப்புறமா அவங்க அப்படியே ஒரு மாதம் சங்கடத்தோடய இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் விலகிட்டாங்க. காளியம்மாள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம், இனிமேல் எப்படின்னு தெரியல, இது வரைக்கும் ஒரு தடவை கூட சீமானியோ தமிழ் தேசிய கட்சியோ இது நாம் தமிழர் கட்சியோ தவறாக பேசதில்லை. ஆனா பல அறகுறைகள் அங்கதான் ட்ரைனிங் எடுத்துச்சு, அந்த காலேஜ்ல இருந்தே வெளியே வந்துட்டு இதுக்குன்னே இருப்பான் யூடியூபர்ஸ். சார் அப்படி பார்த்தா 2010 மாவட்ட பொறுப்புல அதிமுக இருந்தவங்க தான் சார் காளியம்மாள் அவர்கள். அப்படியா? புது தகவலா இருக்கு. அவங்களே ஒரு பேட்டி தாய் கழகத்துக்கு போயிட்டாங்க. இப்பெல்லாம் தாய் கழகத்துக்கு போறதுதான் ஃபேஷன் ஆயிடுச்சு. அந்த ஒரு ஓபிஎஸ் தாய் கழகத்துக்கு போறேன்ட்டு சித்தி கழகத்துக்கு போயிருக்காருல்ல, தாய் கழகம் தீகா சித்தி கழகத்துக்கு போயிருக்காரு. அப்ப அந்த மாதிரி அப்போ அவங்க தாய் கழகத்துக்கு தான் போயிருக்காங்க. இருந்தாலும் சொல்றேன், இப்போ தமிழ் தேசிய இது நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியில வந்துட்டு இந்த பேஜுக்காக அலைவானுங்கள இந்த யூடியூபர்ஸ், அவங்ககிட்ட போயிட்டு உக்காந்துங்கன்னு சீமான் அப்படி பண்ணாரு, இவர் இப்படி பண்ணாரு, அவர் இப்படி இவர் இப்படி, இருந்தல்ல போனல்ல கம்முன்னு போயிடணும். ஒன்று ஏதாவது விமர்சனம் பண்ணால் திருப்பி விமர்சனம் பண்ணணும். தமிழ் தேசியம் பிடிச்சதுன்னு இருந்த வெளியில வந்துட்டேன்னா தமிழ் தேசியம் ஏன் பிடிக்கலன்னு சொல்லு, இல்லை தமிழ் தேசியம் பிடிக்கும் இவருடைய நடத்தை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, ஏதாவது ஒன்று சொல்லு. அதை விட்டு தனிப்பட்ட இதை கேட்கறது பேசுறது இப்படி ரொம்ப பேர் நான் பார்த்துட்டேன், ரொம்ப கேவலமா. அதுல டாக்டர் சிவசங்கர் யாரோ ஒரு கொள்கை வெளியில இருந்தாரு, நான் கூட பேசினேன் அவர்கிட்ட. அவரு அண்ணன் தானே, என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன், நான் அமிச்சிட்டாங்க, ஆனாலும் அண்ணன் தானே நாப்ல. இப்போ மறுபடியும் நினைச்சிட்டு தான் நான் கேள்விப்படுறேன். அவரு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. இப்போ கூட எங்கேயோ ஒரு இடத்துல கடுமையாக சண்டை போட்டுருந்தாரு நாம் தமிழர் கட்சிக்காக. அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி சித்தாந்த ரீதியாக இருக்கிறாங்களோ அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி, திமுக இருந்துச்சு ஒரு காலத்தில், அப்போ சித்தாந்த ரீதியாக இருப்பாங்க. அதில் இருந்து வெளியே போகிறது ரொம்ப கம்மி. அது தனிநபர் பிரச்சனைனால போவாங்க. காளியம்மாளும் கிட்டத்தட்ட அப்படிதான். சரி போயிட்டாங்க, நல்ல விஷயம். அதிமுகவுக்கு ஒரு சொத்து கிடைச்ச மாதிரி, ஏன்னா நல்ல பேச்சாளர், மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர், எளிய தோற்றத்துக்கு சொந்தக்காரர். ஒரு இடத்துல போய் பேசுறாங்கன்னா அந்த பெண்கள் முன்னெல்லாம் பேசுறாங்க, திமுகலாம் விமர்சனம்னா அப்படியே ஓட்டிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இது பண்பாளர்.
எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. ம். வெளியே போயிட்டு அவர் அப்படி சீமான் இப்படி சாட்டா அப்படி தம்பி இடும்பவன் அப்படிலாம் இல்லை. இனிமேல் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். அப்போ அவர்களுக்கான ஒரு நல்ல பாதை போயிருக்குது. இந்த மாதிரி கொள்கை இருக்கிறவங்க வேற கட்சியில போறது நல்லது தானே, இருக்கட்டுமே. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்க ஒருத்தன் வேற கட்சிக்கு போறான்னா அவன் நல்லவனா தான் இருப்பான். அந்த கட்சிக்கு போய் அந்த மாதிரி மாற மாட்டான். ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவாங்க. அம்மா தமிழ் தேசியம் பல்கலைக்கழகம் பல இடங்கள் பரவுச்சுன்னா நாளைக்கு தமிழ் தேசியம் விரிவடையுதுன்னு தானே அர்த்தம். பார்ப்போம். சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து அரசியல்னா என்ன, கொள்கைனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு வெளியில் கட்சியில போய் அவங்க ஒரு அங்கீகாரத்தோட இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப அதிமுகல சேர்ந்த கல்யாண சுந்தரன் அவர்களுக்கு அந்த இடத்துல வந்து சரியான அங்கீகாரம் கிடைக்கல. இப்ப காளியம்மாள் அவர்களுக்கு கிடைச்சிருமா? இப்ப என்னதான் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு திமுக அங்கீகாரம் கிடைச்சாலும் இந்த இடத்துல இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு புறம் அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் வந்து எல்லா கொள்கைகளையும் பேசக்கூடிய ஒரு இடம் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ காளியம்மாள் அவர்களுக்கு அந்த இடத்தை வந்து அதிமுக கொடுக்குமா சார்? கல்யாண சுந்தரம் வந்து நமது அம்மாவுடைய எடிட்டரா இருக்காரு, அதோடைய ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காரு, வெளியில பேசுறாரு. அவரு மற்றவங்க பேசுறத விட அவர் பேசுறது பாத்துருக்கீங்களா? நறுக்குன்னு இருக்கான். நீ சாட்டையே மாட்டிட்டாப்ல. அப்போ அந்த அளவுக்கு, ஏன்னா தம்பி நீ படிக்கிற காலேஜில் நான் வந்து ஏற்கனவே சீனியர் ராசா அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த அளவுக்கு அந்த பேச்சு வன்மை, அந்த விஷய ஞானம் இதெல்லாம் வந்து இங்கே கிடைச்ச பயிற்சி. அவருக்கான அங்கீகாரம் உண்டு, இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏடிஎம்கில் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காளியம்மாள் போனாலும் கல்யாண சுந்தரத்துக்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையா, அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் அநேகமாக நாகப்பட்டினம் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தொகுதியில் நிற்கக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கலாம். கல்யாண சுந்தருக்கும் கிடைச்சாலும் கிடைக்கலாம். இவர்கள்லாம் இளைஞர்கள், வருங்காலத்தில் அவங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்ற கட்சி திமுக மாதிரிலாம் கிடையாது. அதிமுகவில் அந்த பிரச்சனை இல்லை. நம்மால் ராஜீவ்காந்தி வந்து இப்போ ஒரு சர்ச்சையில் சிக்கி மாணவர்கள் வந்து பிடிங்கிட்டாங்க. பிடிங்கிட்டு வெளியில் அமிச்சா நல்லா இருக்காது, பேச்சு பெருசாகிடும்னு சொல்லிட்டு டெமி பர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் பார்க்கறது கல்யாண சுந்தரம் கட்சியை விமர்சிப்பார், அதை தாண்டி தனிநபர் விமர்சனத்து போக மாட்டார். ராஜீவ்காந்தி அதில் மோசம். ஈவன் தன்னுடைய என்னைக்காவது கல்யாண சுந்தரம் நாம் தமிழர் கட்சியை சீமானியும் மற்றவர்களையும் பெருசாக பேசி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஆனால் ராஜீவ்காந்தி பேசியிருக்காரு, பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அது தவறு. அதனால எங்க இருக்கீங்களோ அந்த இதுதான் புத்தி தான் வரும். அதனால ஓராண்டு அப்படின்னு போட்டாரு, என்ன ஓராண்டு, இதோட முடிச்சுக்க கதையை முடிச்சு விட்டாங்க. அவருக்கான எம்எல்ஏ சீட்டு வாய்ப்பை அங்கே இருக்கிறவர்களே தட்டி பறிக்கிற வேலையை செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட அவர் எம்எல்ஏ நிற்கிற வாய்ப்பு கிட்டத்தட்ட முடிஞ்சது. கோவையில் எங்கேயோ இடம் பார்த்து வச்சிருந்தாரு. இனி கல்யாணம் இவருக்கு கிடைக்காது. நம்ம ஏன் தனி நபரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், வேறு கேள்விக்கு போலாமே. கண்டிப்பா சார், நீங்க பதிவு போட்டு ரொம்ப நாள் ஆகுது. கிட்டத்தட்ட காளியம்மாள் வந்து அந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து நின்று கிட்டத்தட்ட 1 வருட காலங்கள் ஆச்சு. இவரு அதிமுக இணையறதற்கு இந்த இவ்வளவு கால அவகாசம் எடுப்பதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அவங்க ஒரு காரணம் சொன்னாங்களே, குழந்தைய பார்த்துக்கிறது இருந்தது, அது இருந்தது. ஆனா அது கிடையாது, சில நெகோசியேஷன் அதெல்லாம் ஓடி இருந்தது. நான் அன்னைக்கு போக வேண்டியது, அன்னைக்கு காலைல நான் போட்ட அன்னைக்கு அவங்க அங்கே போய் சேர வேண்டியது. அன்னைக்கு அவருக்கு ஏதோ ஒரு ஒர்க் இருந்தது சொல்லிட்டு மறுநாள் பார்க்கலான்னு சொல்லி தானா, அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. நானும் மறந்தே போயிட்டேன். சேர்ற அன்னைக்கு காலையில் தான் தகவல் வருது, போடுறேன். அதுலேயும் சேனல்லாம் வந்துடுச்சு. இதில் என் நண்பர், நானும் அவங்க வீட்டுக்கு போகும்போதே பார்த்துட்டேன். பார்த்தேன்னா சொல்ல வேண்டியதானுங்க, அங்கே போய் இது பண்ணுறீங்க. இல்லை அதெல்லாம் டிவியில் போட்டாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு பார்த்தீங்க? நான் 9:15 பார்த்தேன். டிவியில் 10:05 போட்டாங்க. உங்க தப்ப மறைக்கிறதுக்கு என்கிட்ட சொல்றீங்களா திட்டி விட்டேன். இப்படிதான் மிஸ் ஆகும் செய்தி, பிரேக்கிங். இவங்க பார்ப்பாங்க, நம்மள்ட்ட சொல்றதுக்கு தான் ஆவாங்க. அதனால நேற்று என்ன பண்ணிட்டாரு, தாவேகா தகவல் வந்துச்சு 100% உறுதி, கிட்டத்தட்ட பாஜக தலைவரே சொல்றாரு அப்படின்னு. பாஜக தலைவர்களில் ஒருத்தர் அவரே உறுதிப்படுத்துறாரு அப்படின்றத உடனே கூப்பிட்டு, ஏங்க இப்பதான் கேட்டேன், உறுதிப்படுத்துறாரு, உங்களுக்கு தகவல் சொல்கிறேன், அப்புறம் நாளைக்கு அதை கேட்காதீங்க அப்படின்னாப்புல. அதனால் அந்த வகையில் காளியம்மாள் சேர்றது லேட்டானது காரணம், எல்லாருக்குமே ஒரு லாப நஷ்ட கணக்கு இருக்கும்ல. நான் வரணும்னா எனக்கு என்ன லாபம், தாவேக அதை பயன்படுத்திக்கல. ஜானு யாரையும் உள்ள விடாமல் பார்த்துக்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க இனி தாவேகாவே வேணான்னு முடிவெடுத்து அதிமுக நான் வரேன்னா எனக்கான அங்கீகாரம் என்ன அப்படின்னு ஒன்ஸு பேசிட்டு வந்துட்டா. இப்போ ஒரு கம்பெனியில் போய் இருந்துட்டு இன்னொரு கம்பெனியில் போய் சேர்றீங்க அப்படின்னா, எனக்கு இங்கே இவ்வளோ சேல்ரி வாங்குறேன், எனக்கு இவ்வளோ சேல்ரி வேணும், இந்த மாதிரி போஸ்டிங் வேணும்லாம் பேசிகிட்டே போவாங்க. ஏன்னா ஆரம்பத்திலே சரியில்லைன்னா அங்கே போனால் சிக்கலாகிடும்ட்டு. அந்த மாதிரி அரசியலும் அப்படி தானே, வியாபாரம் தானே.
கண்டிப்பா சார். இப்ப நீங்க காளியம்மாள் அவர்களுக்கு நாகையில வந்து நிப்பாட்டுறதற்கு வேட்பாளரா நிப்பாட்டுறதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நாகையில தூத்துக்குடி எங்க நிப்பாங்க? ஒருவேளை அந்த நாகை மாவட்டத்துல நிப்பாட்டினா கூட அதற்கு முன்பு அந்த இடத்துல அவங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்காக பரப்புரை எல்லாம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல போய் அவங்க நிக்கும் போது இந்த ஓட் வங்கி அப்படின்றது, அதாவது மக்களுடைய மனநிலை அந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஏன்னா நாம் தமிழர் கொள்கைக்காக வந்து ஒருத்தர் பேசுறவங்க இப்ப அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கொள்கையை வந்து பேசும்போது மக்களுடைய மனப்பான்மை அந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஒரு விஷயம் கவனிங்க, நாம் தமிழர் கட்சி அதிமுகவை விமர்சித்து பேசுகிறதா? ஆளுங்கட்சியை விமர்சித்து தான் அவங்க பிரச்சாரத்தை கொண்டு போவாங்க. ஓரளவுக்கு ரொம்ப போவாது, லைட்டா வேணா பாஜக சொல்லலாம். ஆனா அது கூட ரொம்ப கம்மி. இது சட்டசபை தேர்தல், திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி போவாங்க. இவங்களும் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. 4 முனை போட்டி. ஆனாலும் அவருடைய நாம் தமிழர் கட்சி போட்டியில் பெரிய அளவில் இல்லை என்பதுதான் தற்போதைய யதார்த்தம். ஏன்னா அந்த வேகம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திமுக எதிர்ப்பு ஒரு மேட்டர்னா அடிச்சு நகர்த்துறது யாருன்னா இவராக தான் இருப்பார். இப்போ இவ்வளோ இந்த ஒரு வாரம் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. எங்கேயாவது நீங்கள் அவருடைய பேட்டி வந்து பார்த்தீங்களா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. தாவேகாவை விமர்சிப்பதே தம்பிகள் கடமையாக வைத்திருக்கிறார்கள். ஒருவேளை தாவேகா என்டிஏ பக்கம் போனால் தம்பிகள் தாவேகாவை நாங்கள் சொன்னோம், அப்போயே சொன்னோம் பிஜேபி பி டீம் அப்படின்னு போட்டு விமர்சனம் பண்ணலாம். ஆனாலும் இந்த சட்டசபை தேர்தல் என்பது திமுக ஆளுங்கிற கட்சியை எதிர்த்து நடக்கிற தேர்தல் தான். அதனால் அப்படி போவோம். காளியம்மாளும் திமுக விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அதை மீறி முட்டிக்கிச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, முட்டுறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் எங்களோட பயிர் சமைக்கு நன்றி.